தெரியல. நான் ஜென்ரலாக இப்போ பேசுகிற இதில் இல்லை. ஏன்னா ஒரு கை ரொம்ப உதற ஆரம்பிக்குது. ஒரு 10-12 வருஷம் 2010-11 நினைக்கிறேன். இதே இடத்துல வந்து நான் அந்த கேட்டுக்கு வெளியில் நின்றுருந்தேன். என்கிட்ட கேட்டார், யார் வேணும் அப்படின்னாரு. நான் மணிகண்டன் சார், உங்களை பார்க்க தான் வந்தேன், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னாரு. இப்போ கதை சொல்லியிருந்தேன் அவருக்காக, ஒரு படம், ஷார்ட் ஃபிலிம். நான் ரொம்ப சின்ன பையன், இப்போ என்னெல்லாம் நம்பியிருக்கேன், அவ்வளோ சீனியர் ஆக்டர் என்னை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் அப்படி இருந்தோம். அவர் வாங்குகிற சம்பளத்தில் பாதி வாங்கிக்கிட்டு எனக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்தார். நான் அவருக்கு ஒரு ஆக்டருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய எந்த வசதியும் நான் பண்ணி கொடுக்கல. அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நான் பண்ணுற எல்லா மிஸ்டேக்ஸுக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு சீனியாரிட்டியை வந்து என் மேலே காமிக்காமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வாய்ப்பு தேடுற ஒரு நடிகனை போல் அவர் நடித்து கொடுத்தாரு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சொல்லுங்கள் சார் அப்படின்னா. ஐயோ நான் உனக்கு போட்டேனா அப்படின்னாரு. ஏன் சார்? நான் வேறு ஒரு மணிகண்டனுக்காக போடலான்னு இருந்தேன், உனக்கு போட்டேன் போல் அப்படின்னாரு. சரி, போட்டது தான் போட்ட, ஒரு 10 நிமிஷம் பேசு அப்படின்னாரு. என்றைக்குமே அவரோட ஹியூமரை வந்து விட்டு கொடுக்காத ஒரு மணி. ஏன்னா எப்போ இருந்தாலும் சரி, ஒரு தடவை நான் அந்த படம் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வதந்தி வந்துருச்சு, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி. அப்போ நான் பயந்து போய் ஃபோன் பண்ண உடனே சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன், கவலைப்படாத, உன் படத்தை முடிக்காமல் சாக மாட்டேன் அப்படின்னாரு. உண்மையாகவே நிறைய சமயம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு, நிறைய சமயம் ரொம்ப பயங்கர ஹியூமரஸாக என்ஜாய் பண்ணி பேசியிருக்காரு. முக்கியமாக நடிப்பு கலையை, ஆக்டிங்கிற கலையை வந்து பயங்கரமாக ரசித்து, நான் எவ்வளோ தூரம் ரசிச்சிருக்காருன்னா, ஒரு சின்ன பையன், நான் எந்த டைரக்ஷன் எக்ஸ்பர்டீஸும் இல்லாத ஒரு பையனுக்கே அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கிற அளவுக்கு அவர் இந்த ஆக்டிங்குன்ற ஒரு இதை பயங்கரமாக நேசிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை, அவரோட கரியர், அவரோட பிஹேவியர், முக்கியமாக செட்டில் அவரோட பிஹேவியர், இது எல்லாமே நான் லைஃப்க்கு எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள். நான் அவரோட லைஃப்லேருந்து எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நிச்சயமாக அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும். டெல்லி கணேஷ் அண்ணாவுடைய மறைவு ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க ஒன்று. எனக்கு குறிப்பாக பூவிலங்கு பட ஷூட்டிங்கிலேருந்து ஆரம்பித்து அவரோட பழக்கம் ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி சொல்லுவார், டைரக்டர் பட்டின பிரவேசத்தில் என்ன அறிமுகப்படுத்தினார்ரா, உன்னை வந்து பொய்க்கால் குதிரை படத்தில் அறிமுகப்படுத்தினாருடா, we are all came from KB இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோடு சொல்லுவார். இவனே சார்லி அப்படி தான் பேச ஆரம்பிப்பார் எப்போவுமே. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சமீபத்தில், அப்போ தான் நான் அவரை அவ்வளோ மகிழ்ச்சியாக பார்த்தேன். ஒட்டுமொத்த நடிகர் சங்கம் வாழ்நாள் சாதனையாளர் விருது அவருக்கு கொடுத்து கௌரவித்து, மூத்த கலைஞர்களை ஒரு கலைஞனை ஒருத்தர் தான் பாராட்டணும்னு சொல்லி டெல்லி கணேஷ் அண்ணாவை பாராட்டுறதுக்குரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவரை பாராட்டி நான் பேசினேன். இந்திய தேசத்தை இதயத்திலும் இந்தியாவின் தலைநகரை பெயரிலும் தாங்கி இருக்கும் என் அன்பிற்குரிய அண்ணா டெல்லி கணேஷ் அப்படின்னு ஆரம்பித்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு, அதை இன்னொருக்கு சொல்கிறாரு, நல்லா இருந்தது, அது எப்படிடா நீ உனக்கு அதுவாக வருது அப்படி இப்படின்னாரு. அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இருக்கக்கூடிய இன்னொரு கலைஞன் சினிமாவில் கிடையாது. கடற்கரை தாகம்ங்கிற படத்தில் கதாநாயகனாக நடித்தவர். எல்லா தளங்களிலும் சினிமாவில் அழுத்தமாக தன்னுடைய முத்திரையை பதித்தவர். டெல்லி கணேஷ் அண்ணாவுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் ஒரு வித்தியாசம், அவர் எப்போ எந்த இடத்துல பழகினாலும் பேசினாலும் அந்த இடத்துல நட்பு வட்டம் பெருசாக இருக்கும். கலகலன்னு வச்சுருப்பார். இப்பொழுது தான் கடைசி நொடி இருக்கும் வரைக்கும் அவருடைய உழைப்பு இருந்திருக்கு சினிமாவில். ஏன்னா அவர் உழைப்பு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தனக்கு பிடித்தமான வேலையை நிறைவோடு செய்து, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் உறக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது, அது அவருடைய புண்ணியம். ஆனால் அவரை இழந்தது என்ன மாதிரி அவரை நேசிக்கும் எண்ணற்ற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ரொம்ப 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 அவர் எந்த அளவுக்கு யதார்த்தவாதி அப்படின்னா,
திடீர்னு முந்தா நாள் எங்கள் வீட்டில் கல்யாணம், ஸோ பட்சணம் எல்லாமே இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நைனா படப்பிடிப்பு நடக்கும் பொழுது இது ஒரு ரவுண்டு ஓடட்டுண்டா அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்த பலகாரத்தை எல்லாம் மொத்த யூனிட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருடைய மகிழ்ச்சியில் தான் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாபெரும் கலைஞன். அப்புறம் ராகவேந்திர சுவாமி படத்தில் அந்த ராகவேந்திர சுவாமியை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் குரு தேடி வருவார், அதற்கு முன்னாடி முடிஞ்சிடும். அந்த ஒரு பதட்டத்தோடு ஓடி வருவார். அதாவது அது எப்படி சொல்கிறதுங்கிறது அந்த 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 பர்ஃபார்மன்ஸுக்கு ஈடாக வேறு கிடையவே கிடையாது. அதற்கு முன்பும் பின்பும் அந்த மாதிரி ஒரு கலைஞனை தமிழ் சினிமா பார்த்துருக்காது. பாத்திரத்தின் உணர்வை பார்க்குறவனுக்கு கடத்தக்கூடிய மாபெரும் கலைஞன். டெல்லி கணேசனாவுடைய நினைவுகள் எங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் போகாது, என்றென்றும் இருக்கும். அவருடைய புகழ் தமிழ் சினிமா இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும். வணக்கம். டெல்லி கணேஷ் சார் எனக்கு 3 முகம் படத்துலேருந்து பழக்கம். அப்போ ஆரம்பித்த நட்பு தொடர்ந்து அவர் நானும் நிறையா படத்தில் நடிச்சிருக்கோம். 2 பேரும் ஷூட்டிங் போனோம்னா சின்ன பசங்க மாதிரி அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். டைரக்டர்கள்லாம் வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும். என்ன சார் டைலாக் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறீங்க. இல்லை சார், நீங்கள் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்கள், 2 பேரும் கரெக்டாக நடிச்சிருவோம் சார் அப்படின்ட்டு தொடர்ந்து டெலிஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம், ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம், அடிக்கடி பேசுவோம். அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு நண்பர், அற்புதமான நடிகர். ரொம்ப இயல்பாக, குறிப்பாக சிந்து பைரவியில் ஒரு பொண்ணு கேரக்டரு எல்லாமே. என் கூட மாறன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு அவுட்டோரெல்லாம் போனோம்னா சாயந்தரம் ஷூட்டிங் முடிச்சு நானும் அவர் தான் பேசிகிட்டு இருப்போம். நடிகர்களுக்கெல்லாம் தனித்தனியாக கார் கொடுத்துருவாங்க ஷூட்டிங் போகிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் நானும் டெல்லி சார் ஒரு அவுட்டோர் போனோம்னா 2 பேரும் ஒரே காரில் ஏறிட்டு அசிஸ்டன்சி எல்லாம் பின்னாடி காரில் வர சொல்லிட்டு ஒன்றா போவோம். அந்தளவுக்கு அவர்கிட்ட அரட்டை அடிக்கிறது ஒரு ஜாலியான விஷயம். ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். திடீர்னு போனது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்